சட்டப்பேரவை இன்று ஒருநாள் மட்டுமே கூடியது. இடைக்கால பட்ஜெட் தாக்கல். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள மோட்டார் சைக்கிளில் வந்த ஆளுங்கட்சி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ புதிய கார் வழங்காததால் இருசக்கர வாகனத்தில் வந்ததாக பேட்டி. புதிய சட்டசபை கட்டுவதற்கு தமிழிசை தடை, ஒப்புதல் தராவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன், சபாநாயகர் செல்வம் பேட்டி. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கோலப் போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி பாராட்டினார். சட்டப்பேரவை இன்று ஒருநாள் மட்டுமே கூடியது. இடைக்கால பட்ஜெட் தாக்கல். மக்களவை தேர்தல் காரணமாக 5 மாத அரசு செலவினத்திற்கு 4634 கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கலுக்கு மத்திய நிதித்துறை உள்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் 2024-25 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை மார்ச் மாதம் தாக்கல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்காக புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:50 மணிக்கு கூடியது. சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபையை தொடக்கி வைத்தார். முதலில் இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த், முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா, பங்காரு அடிகளார், பாத்திமா பிவி ஆகியோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையடுத்து சட்ட முன் வரைவுகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது காங்கிரஸ், திமுக உறுப்பினர்கள் எழுந்தனர். பாராளுமன்ற தேர்தல் இருந்தாலும் பல மாநிலங்களில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் புதுச்சேரி அரசு தவறி இடைக்கால பட்ஜெட் தாக்கலை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம் என கூறி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினரும் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து 4634 கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் தாக்கல் செய்தார். ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 5 மாத அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். நடப்பாண்டில் அரசின் கூடுதல் நிதி செலவினங்களுக்கு ஒப்புதல் பொதுத்துறை நிறுவனங்களின் ஏடுகள் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து காலை 10:55 மணிக்கு அலுவல்களை முடித்து சபை நடவடிக்கை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஒத்திவைத்தார். இன்று ஒரு நாள் மட்டுமே சட்டசபை கூட்டம் நடைபெற்றது. 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். விதிகளின்படி கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி சட்டமன்றம் கூடியது. அன்று ஒரு நாள் மட்டுமே சட்டமன்றம் நடைபெற்று ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை தேர்தல் நடைபெற இருப்பதினால் மார்ச் மாதத்தில் முழு பட்ஜெட் தாக்கலுக்கு முடிவு செய்ய முடியாது என்பதால் அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு கார் வழங்காததை கண்டித்து அவர் இருசக்கர வாகனத்தில் சட்டப்பேரவைக்கு வந்தார். தனக்கு வழங்கப்பட்ட பழைய கார் பழுதடைந்து விட்டதால் புதிய கார் கேட்டு கொடுக்கவில்லை என முதலமைச்சர் மீது குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் உள்ள 32 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய கார் வழங்கப்பட்ட நிலையில் தனக்கு புதிய கார் வழங்காததை கண்டித்து அரசு மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிளில் வந்ததாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள குடல்நீர் குடிநீராக்கும் திட்டத்தை அனுமதிக்க வேண்டாம் என கோரிக்கை வைத்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவை துவங்குவதற்கு முன் முதலமைச்சர் ரங்கசாமி அவரது அலுவலகத்தில் சந்தித்து படும் அவஸ்தைக்குரியன அனுபவித்து காலில் விழுந்து கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள மோட்டார் சைக்கிளில் வந்த ஆளுங்கட்சி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ புதிய கார் வழங்காததால் இருசக்கர வாகனத்தில் வந்ததாக பேட்டி. புதுச்சேரி திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அங்காளன். இவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் புதிய கார்கள் வாங்கப்பட்டு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் சுயேட்சை எம்எல்ஏவான அங்காளனுக்கு வழங்கப்பட்ட பழைய கார் வழங்கப்பட்டது. அந்த கார் தற்போது பழுதடைந்து விட்டதால் புதிய கார் வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் மற்றும் சட்டப்பேரவை தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவருக்கு இதுவரை புதிய கார் வழங்கப்படவில்லை. இதனால் புதிய கார் வழங்கப்படாததை கண்டித்து இன்று நடைபெற உள்ள சட்டசபை கூட்டத்திற்கு அங்காளன் எம்எல்ஏ இருசக்கர வாகனத்தில் வந்தார். அப்போது அவரது பாதுகாவலர் இருசக்கர வாகனத்தை ஓட்ட பின் சீட்டில் அமர்ந்தபடி சட்டசபைக்கு வந்தார். மேலும் இது குறித்து அவர் கூறும்போது தனக்கு வழங்கப்பட்ட பழைய கார் பழுதடைந்து விட்டது. அதை மாற்றித்தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் வழங்கப்படவில்லை. தற்போது கார் பழுதாகி உள்ளது. அதனால் இருசக்கர வாகனத்தில் வந்ததாகவும் உடனடியாக தனக்கு புதிய கார் வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார்.
வண்டி ஒப்படைச்சிங்களா? 4-5 மாதமாக ஏசி போடல. எங்கே போனாலும் திடீர்னு ஒரு நாள் விழுப்புரம் பஸ் அப்படி நின்று போயிடுது. இல்லை ஏற்கனவே நீங்கள் உடம்பு சரியில்லாத நபராச்சு. ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவர் நீங்கள். ஆமாம், நீங்கள் தான் வரோம். கார் கேட்டிங்களா? அந்த இதுலையும் கொடுத்து வண்டியை கொடுத்தோடனே சொல்லிட்டான், ஒரு பேர் சொல்லிட்டேன், நான் பார்க்குறேன் சொல்கிறேன் தரேன் அப்படின்னாரு. எதிர்கட்சியெல்லாம் கார் கொடுக்குறாங்க உங்களுக்கு? 32 MLA வண்டி கொடுத்துட்டாங்க என்ன தவிர. பிஎஸ் கூட 4 கார் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிறவங்களுக்கு பெரிய கார் எடுத்துன்னு நம்ம. ஆனால் உங்களுக்கு வண்டி இல்லை? நமக்கு வண்டி இல்லை, அவ்வளோதான். 32 MLA வண்டி கொடுக்குறாங்க தெரியும். பரவாயில்ல, ரைட், ஓகே. நான் காரை கொடுக்கலையா இல்லை கொடுத்து ரிப்பேர் ஆகிடுச்சு? பழைய வண்டி சார் அது கொடுத்தது. எல்லாருக்கும் புது வண்டி மாற்றி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியாது, 32 MLA வண்டி கொடுத்துட்டாங்க என்ன தவிர. எனக்கு பழைய கார் கிட்டத்தட்ட 5 லட்சம் கிலோமீட்டர் மேலே ஓடி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4-5 மாதமாக வந்து ஏசி தான் ஓட்டினுக்கிறேன். அது ஏறிக்கு எப்போ ஏசி வரும்னு தெரியாது, எப்போ நிற்கும் தெரியாது. அதனால தான் எங்கேயோ கொசு பொண்ணு உள்ள கொட்டு எனக்கு உடம்பு சரியில்லை. காரணமாக தான் டெங்கி ஃபீவர் வந்தால் இப்போ நீ தான் பண்டிகை வரேன். நான் ஹாஸ்பிட்டலேருந்து இருந்துட்டு வீட்டில் வச்சு வரேன். ஒன்றும் கோரிக்கை கவர்மெண்ட் நடத்தாங்க. அவங்க யாருக்கு விருப்பம் ஏதோ கொடுக்குறாங்க, விருப்பம் இல்லாத விடுறாங்க. ஒரு ஆதரவு பேச்சு எம்எல்ஏ நீங்கள் உங்களுக்கே வாங்கணும் என்னன்னா ஹோம் மினிஸ்டர் பல தடவை சொல்லிட்டோம். அவருக்கு சொன்னாரா பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் வந்து வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அவங்க அப்படின்னாரு ஹோம் மினிஸ்டர். நீங்கள் அது கேட்காதீங்க விட்டுருங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? வண்டி எனக்கு கேட்காதுன்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் சொன்னார். வண்டி அவனுக்கு கேட்காதீங்க, வண்டி கொடுக்க மாட்டாங்க. சரிண்ணா, ஓகே ஓகேண்ணா. காலையில் போனேன், காலையில் வரணும். தொகுதியில் போல மோட்டர் எதுவும் இது பண்ணிக்கிறான். போட தெரியாது. புதிய சட்டசபை கட்டுவதற்கு தமிழிசை தடை, ஒப்புதல் தராவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன். சபாநாயகர் செல்வம் பேட்டி. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை மத்திய அரசின் முழு நிதியில் கட்ட அரசு முடிவு செய்தது. இதற்கான கோப்பு துணைநிலை ஒப்புதல் பெற அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கோப்பை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் கடந்த 5 மாதமாக நிலுவையில் வைத்திருப்பதாக சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்க கூடாது, ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சில கேள்விகளை கேட்டுள்ளதாக தமிழிசை தெரிவித்தார். இதையடுத்து சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். 2021ஆம் ஆண்டு நான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காணொலி மூலம் நடைபெற்ற அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டின் போது புதிய தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட வேண்டுமென வலியுறுத்தினேன். முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் பிரதமர், பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தேன். 100% நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வைத்த கோரிக்கையை பிரதமர் தாயுள்ளத்தோடு ஏற்றார். இதன்பின் மத்திய உள்துறை அமைச்சகம் திட்ட முன்மொழியை சமர்ப்பிக்க 2021ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசுக்கு கடிதம் அளித்தது. பொதுப்பணித்துறை மூலம் சட்டசபை கட்ட ரூபாய் 335.700 கோடிக்கான பூர்வீக திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சமர்ப்பித்து சிறப்பு மத்திய நிதி உதவியை விடுவிக்க கோரியது. டிசம்பர் 2021ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்கள் கேட்டு அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியது. இதனால் இந்தியாவின் சிறந்த நிறுவனம் மூலம் திட்ட அறிக்கை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. நொய்டாவை சேர்ந்த நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட கோப்பு உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கும் முன் துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக கோப்பு சரியாக தயாரிக்கவில்லை என்பது போன்ற விளக்கங்களை கேட்டு துறைக்கு திருப்பி அனுப்பினார். உள்துறை அமைச்சகம் விளக்கம் கோரினால் தலைமை செயலருக்குத்தான் கோப்பு அனுப்பும். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பாமலேயே துணைநிலை ஆளுநர் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை கால தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அவர் தடையாக உள்ளார். 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தும் கால தாமதப்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் இந்த கோப்பினை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கோலப் போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி பாராட்டினார்.
புதுச்சேரி அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா புதுவையின் 30 தொகுதிகளிலும் கடந்த ஒரு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாபெரும் கோலப்போட்டி இன்று நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னம் நமது வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு 40 தொகுதியிலும் வெற்றி நமதே உட்பட பல்வேறு கோலங்களை வரைந்து அசத்தினர். இதனை மாநில செயலாளர் அன்பழகன் நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டு மகளிர்களை வெகுப்பாக பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து உப்பளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கி போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், தையல் இயந்திரம், குக்கர் உட்பட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சக துறைசார் நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் வரவேற்பு விருந்து அளித்து உபசரித்தார். நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் திரு சாய் ஜே சரவணகுமார், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் சீனிவாஸ், அரசு செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். என்னை வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்த வேண்டாம். துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேட்டி. இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவேன் என கூறவில்லை. எந்த வழிகாட்டுதல் வருகிறதோ அதன்படி செயல்படுவேன் எனவும் விளக்கம். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஆளுநர் மாளிகையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுடன் கொண்டாடினார். இதில் கடந்த 3 ஆண்டுகளில் அவர் செய்த பணிகள் குறித்த புத்தகத்தை ஆளுநர் வெளியிட அதனை தலைமை செயலாளர் சரத் சவுகான் பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் 3 ஆண்டுகள் எப்படி ஓடியது என்பது ஆச்சரியமாக உள்ளது. உங்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக பணியாற்றிக் கொண்டு இருக்கிறேன் என்றார். எனது பயணம் கடுமையான பயணம்தான். நான் எனது தந்தையுடன் பயணிக்காமல் எதிர் இயக்கத்தில் சேர்ந்து என்னை உயர்த்தி கொண்டேன் என குறிப்பிட்ட தமிழிசை, ஆளுநர் பதவியில் அதிகமான முதல்வர்கள் பார்த்ததில் பெருமை கொள்கிறேன். 4 முதல்வர்களை என பதவியின் போது பார்த்து பயணித்துள்ளேன் என்றார். செப்டம்பர் 17ஆம் தேதி வந்தால் 25 ஆண்டுகள் நான் பொது வாழ்க்கை அரசியலில் இருந்துள்ளேன். மக்கள் பணியாற்றிக் கொண்டு இருக்கிறேன் என்று கூறிய தமிழிசை, மக்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். இருந்தாலும் அது ஆண்டவனும் ஆள்பவனும் தான் முடிவு செய்கிறார்கள். என்னை வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்த வேண்டாம். இந்த தொகுதியில்தான் போட்டியிடுவேன் என கூறவில்லை. எந்த வழிகாட்டுதல் வருகிறதோ அதன்படி செயல்படுவேன் என்றும் குறிப்பிட்டார். புதிய சட்டசபை கட்டுவதற்கான கோப்பு என்னிடம் இல்லை. மேலும் சட்டப்பேரவை கட்டுவதில் குறிப்பிட்ட செலவீனங்களில் சந்தேகம் இருந்தது. எவ்வளவு செலவீனங்கள் தேவையோ என விவாதத்தில் இருந்து அவ்வளவுதான் என்று விளக்கம் அளித்தார். புதுச்சேரியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி தொடங்கியது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசித்து தொடங்கிய இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் முன்னாள் அமைச்சர் கண்ணன் மறைவு குறித்த தீர்மானத்தை முதல்வர் ரங்கசாமி முன்மொழிந்து வாசித்தார். இந்த தீர்மானத்தின் மீது சட்ட உறுப்பினர்கள் இரங்கல் தெரிவித்து பேசினார்கள். மேலும் மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா, முன்னாள் நீதிபதி பாத்திமா பிவி மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோருக்கும் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சம்பந்தமான அறிக்கையை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருந்தும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் எந்தவித மக்கள் நல திட்டங்களையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. மத்திய அரசிடம் நிதி பெற்று எந்த திட்டங்களையும் செய்யவில்லை என கடுமையான கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதனை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை இன்று ஒரு நாள் மட்டுமே கூடியது. இடைக்கால பட்ஜெட் தாக்கல். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள மோட்டார் சைக்கிளில் வந்த ஆளுங்கட்சி ஆதரவு சுயேட்சை MLA
புதிய கார் வழங்காததால் இருசக்கர வாகனத்தில் வந்ததாக பேட்டி. புதிய சட்டசபை கட்டுவதற்கு தமிழிசை தடை, ஒப்புதல் தராவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன், சபாநாயகர் செல்வம் பேட்டி. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கோலப் போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி பாராட்டினார்.